மரியாதையா பேசு. உனக்குலாம் எதுக்கு மரியாதை? வாங்கின காசு கொடுக்க வக்கீல உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? யோ ஒழுங்கா பேசு. ஏன் இடத்துல நின்னுக்கிட்டு என்ன மரியாதை பேசுறியா? ஏய் இம்புட்டு ரோஷக்காரன் பணத்தை திருப்பி கட்டுறா. கையில பணம் இல்லைன்னா பொண்டாட்டி விட்டாது கட்டுறா. டேய் என்ன வார்த்தை சொன்ன பசங்க உயிரோட விட மாட்டேன்டா. உயிரோட போக மாட்டேன். நான் சொல்றது கேளு. என்ன இதுக்கு மேல கை வை. என்ன என்ன உயிரா? மரியாதை கட்டு போடு. இதுக்கு மேல கை வை. எவ்வாறு போச்சு? உன்னை உயிரோட விட மாட்டேன். யார் மேல கை வைக்கிற ராஸ்கல்? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய் உன்னை விட மாட்டேன். உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா. இங்க ஓடுறடா. ஏய் என்ன இப்படி பண்ணிட்டீங்க? டேய் அவன் பேசுற பேச்சு உயிரோட விட்டு கூடாது. அவன் இங்கே கொண்டு இருக்கணும். சை டேய் இதெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. குப்சாமி விளக்கம்பத்து பின்னால வாட்டமா ஒரு நல்ல வருது வாங்கி போட. வேணாங்க. இப்படி சொல்லிட்டு நான் எப்படியா பிழைக்கிறது? அது சரி, உங்க பொழப்பு நடக்கணுங்கிறதுக்காக வம்படியா நிலத்துல கொண்ட காசை கொட்ட முடியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல கூட நிக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. ஏன் பெரியவரே உன் மருமகனுக்காக பெருசா வக்காலத்து வாங்கின அவன் பண்ண காரியத்தை பத்தியா? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? வாங்கின பணத்தை திருப்பி கேட்டா கை நீட்டி அடிக்கிறான். அவன் என்ன பெரிய சண்டிரா? உடல உருடுவான் சொல்லுவீங்க. தப்பு தாய் அவனுக்கா நான் மன்னிப்பு கேட்கறேன். நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? திமிர் பிடிச்சவனா இருக்க உங்க மருமக அவன் தான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மாவனே அவன் 2 கையும் வெட்டி நாய்க்கு போறானா இல்லையா பாருங்க. இல்லாட்டி 2 காதையும் வெட்டிக்கிறேன். அப்படி எல்லாம் ஆத்திரப்படாது. நம்ம எல்லாம் ஒரு ஊர் ஜனம், ஒருத்தர் பாத்துக்கணும். கை நீட்டுறான் ஐயா. தப்பு தாயா நான் அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். வாயா ஃபேக்டரிக்கு வண்டி எடியா. என்ன போச்சு? என்னடா அது? மூளை மலைக்கு போச்சா? உன் முட்டாள் தன்னை கலவல்ல? பாவம் கடை கொடுத்தவரு கேட்கத்தான் செய்வாரு. அதுக்கு எப்படியா சண்டை போடுறது? ஏங்க சண்டைனா வாய் சண்டை இல்லைங்க. கை நீட்டிட்டாங்க பாருங்க எப்படி அடிச்சிருக்கான். பாரா தப்புடா நீ பண்ணது. நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டா. என்னால மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. பாரு போஸ், கோவமா போனவரை சமாதானம் பண்ணி நான் கூட்டு வந்துருக்கேன். என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வேணா. கை நீட்டு மன்னிப்பு கேட்டு. ஆமா நீங்க பேசாம இருங்க. அவன் பேசின பேச்சுக்கு அவன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருக்கணும். அவன் அடிச்சதோட விட்டானே. பாத்தீங்களா அவன் திமிர பாத்தீங்களா? என் போஸ் என்னதான்டா நினைச்சிட்டு இருக்கிற? பெரிய சண்டியரா நீ? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? மாமா அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா? உன்னால பணத்தை திருப்பி தர வக்கீலனா உன் பொண்டாட்டியை விட்டா திருப்பி தரான்னு கேட்டான். இவன் தலையை எடுக்க வேணா? ஏன் தலை எடுத்துருவியா? சொல்லுவடா சொல்லுவ. கடன் கொடுக்க வக்கீலனா உனக்குலாம் எதிரா பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி கொண்டு போய் ஏலத்துல விடுற. நீ போய் ஓ பொண்டாட்டி ஏலத்துல விடுற. நான் ஏன்டா என் பொண்டாட்டி ஏலத்துல விடணும்? நானே கடன் வாங்கினேன். உனக்கு திருப்பி சொல்றேன், பணத்தை கொடுக்க வக்கீலனா உன் பொண்டாட்டி எங்க ஓட்டி விடுற. இதுக்கு மேல பேசுன உன் கொடல உருகிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாடா. டேய் இன்னும் எண்ணி 5 நாள் அவன் பணத்தை திருப்பி தரேன்டா. பொறுக்கிட்டு நாய் மாதிரி வெளியில போ. இப்ப மரியாதை இடத்த காலி பண்ணு. இல்ல உன் உயிருக்கு நான் கேரண்டி இல்ல. வெளியே போடா. போறேன்டா போறேன். பணத்தை வாங்கிட்டு என்னையும் அடிச்சிட்டல. இதை நான் மறக்க மாட்டேன். எண்ணி 5 நாள்ல என் பணம் வரல உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய் என்னடா பண்ணுவ? ஏய் ஒட்ட கலங்கி போயிரு ராஸ்கல். போடா வெளியே.